ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான செட்டிநாட்டு பால் பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பால் பணியாரத்துக்கு தேவையான அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கப்பாலையும் நம்ம உளுந்தும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் உளுந்து சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு 4-5 தடவை. இப்போ ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு ஊறி வந்தது அப்படின்னா நிறைய வந்துடும் அப்படின்றதுனால நான் வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், 4 மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. அரிசி உளுந்து இது ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். நம்ம கிரைண்டரில் வேணுன்னா கூட கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பால் பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு குட்டி குட்டியாக எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்ல சாஃப்டாகவும் மாவு நம்ம அரிசி உளுந்து நல்லா சாஃப்டாகவும் அரைச்சிக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா பொசு பொசுன்னு உங்களுக்கு சின்ன சின்னதாக போட்டாலும் நல்லா பொசு பொசுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஒரு 2 சிட்டிக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க போகிறது இல்லை. நம்ம சோடாப்பு சேர்க்காமலே உங்களுக்கு நல்லா தான் வரும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை திரும்பவும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி திரும்பவும் நம்ம இதை வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு மட்டும் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சர்க்கரை கரைச்சி விட்டுறலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம கையில் மாவு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கூடாது. அப்போ தான் குட்டி குட்டியாக நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து போடுறதா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு நான் அதிகமாக எடுக்கலை. கையில் ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. மாவு கையில் எடுக்கும்போதே குட்டி குட்டியாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. லேசாக அந்த மாதிரி நம்ம கலந்து விடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வெந்து வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டியாகவே போடுங்க. இப்போ இதுவும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். அளவு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம்.
பாருங்கள், சூப்பரான செட்டிநாட்டு பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாலில் நல்லா அந்த தேங்காய் பாலில் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.